ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கு முதலில் குரல் கொடுத்தவர் முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள். மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கின்ற போது அவர் முதல் குரல் கொடுத்தார். தொடர்ந்து தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய தளபதி அவர்களும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். அதுபோல பாராளுமன்றத்தில் தொடர்ந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி என்பவர்கள் பாராளுமன்றத்தில் முறையிடுவது மட்டும் இல்லாமல் அந்த துறையினுடைய அமைச்சரை நாடி இந்த ராக்கெட் ஏவுதளம் இங்கு அமைக்கப்பட வேண்டும், இதனால் நாட்டுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும் என்ற வகையிலே வலியுறுத்தி வந்தார்கள். அந்த வகையிலே ஒரு விளம்பரத்தை போடலாம், ஏற்கனவே செய்த அவங்களுடைய இது வெளியே தெரியாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக விளம்பரம் போட்டோம். விளம்பரக்காரன் சில தவறு பண்ணிட்டா நாங்கள் கவனிக்கல. அதை மற்றபடி எந்த நோக்கமும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் இந்தியாவுடைய எங்களுடைய நெஞ்சில் இருக்கிறது இந்தியாவுடைய பற்று. இந்தியாவை தவிர நாங்கள் யாரையும் இது பண்ணுறதில்ல. எந்த காரணத்தை கொண்டும் ஜாதி மோதல்கள் மத மோதல்களை உருவாக்காமல் இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள். அந்த வகையில் தான் இருக்கணும் தவிர அது ஒரு சின்ன தவறான இது விளம்பரத்தில் நடந்து போச்சு, அவ்வளோதான். வேற எதுவும் எம்பி பேரையும் அமைச்சர் பேரை வேணும்னு அவங்க தவிர்த்திருக்காங்க. தமிழக அரசு புறக்கணிங்கன்னு எந்த அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த அரசு நிகழ்ச்சியிலே அந்த திட்டத்தை பற்றி சொல்வார்கள், அந்த பயனை பற்றி சொல்வார்கள், திட்டத்தை தொடங்குவேன் என்று சொன்னார்கள், திட்டம் ஏற்கனவே தொடங்கப்பட்டது என்று சொல்வார்கள். ஆனால் அந்த அரசு விழாவிலே இன்றைக்கு அரசியல் பிரச்சாரம் பண்ணுகின்ற வகையிலே ஒரு பாரதத்தினுடைய பிரதமர் அவர்கள் அதை பேசினார் என்று சொன்னால் அது நம்முடைய பாரத பிரதமரை பற்றி நம்ம சொல்றது ரொம்ப நமக்கே வெட்கமாக இருக்கின்றது என்று சொன்னால் அடிப்படையே புரியாமல் செய்து விட்டார்களே என்ற வருத்தம் இருக்கிறது. ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க புறக்கணிச்சாலும் சரி, எங்கள் அமைச்சர் புறக்கணிச்சாலும் சரி, ஆனால் மக்கள் மன்றத்தில் நாங்கள் முழுசாக இருக்கோம். அது ஏற்கனவே எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுத்துட்டாங்க. எங்கள் பொருளாளர் டிஆர் பாலன் நல்ல பேட்டியை டிவியில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வாங்கி நீங்கள் போட்டுருங்க. தென் தமிழகத்தை எங்கிட்ட விட்டுருங்க, அதை பத்தி நான் பார்த்துக்கிறேன். பிரதமர் மோடி இந்திய சூழ்நிலையில இந்தியா கூட்டணி என்பது பாராளுமன்றத்தை கைப்பற்றுவது உறுதி. அந்த பாராளுமன்றத்தில் இந்தியா கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்ட பின்பு அதற்கான யார் பிரதமர் என்பதை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. நம்ம பிரதமர் அங்க உட்காருவாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.